புதுச்சேரியில் தீயணைப்பு வீரர்கள் போதிய பாதுகாப்பு உபகரணங்களின்றி மீட்பு பணியில் ஈடுபட நிர்பந்திக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சர்வதேச தீயணைப்பு வீரர் தினம் மே 4ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிற வேளையில் தங்களது நிலையையும் அரசு கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீ விபத்து, புயல், வெள்ளம் உள்ளிட்ட ஆபத்து காலங்களில் கண்முன்னே தோன்றும் இரட்சகர்கள் தீயணைப்பு வீரர்கள்தான். ஆனால் அந்த வீரர்கள் புதுச்சேரியில் அடிப்படை வசதிகள் இன்றி தவிப்பதாக புகார் எழுந்துள்ளது. கையுறை, முகமூடி, சீருடை, பாதுகாப்பு தடுப்பு மருந்துகள் உள்ளிட்ட எந்தவித பாதுகாப்பு அம்சங்களும் வழங்கப்படாமலேயே மீட்பு நடவடிக்கைக்கு நிர்பந்திக்கப்படுவதாக வீரர்கள் தெரிவிக்கின்றனர். அழுவின பணத்தையோ மாடோ ஆடோ ஏதோ இறந்து போச்சுன்னா மனுஷனோ நாங்கள் தான் எடுக்கிறோம் கையால். அங்கே பயங்கர துர்நாற்றம் வீசுது. அந்த துர்நாற்றத்தை கூட எங்களோட ஃபேஸ் மாஸ்கில் முகத்தில் கட்டிக்கிட்டு அதை தூக்கிறதுக்கு இல்லை, கையில் க்ளவுஸ் போட்டு தூக்கிறதுக்கு இல்லை. எங்களுக்கு அடிப்படை அந்த பாதுகாப்பான ஒரு கருவியே கிடையாது. நேரம் காலம் தெரியாமல் ஆண்டு கணக்கில் பணிபுரியும் தங்களுக்கு ஊதிய உயர்வு முறையாக வழங்கப்படுவதில்லை என்று வீரர்கள் தெரிவிக்கின்றனர். அதிலும் உயிரை பணயம் வைத்து சேவை செய்யும் வீரர்களுக்கு விபத்து காப்பீடு மறுக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு பேங்க்கு போகிறோம், குரூப் இன்சூரன்ஸு, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்னு ஒரு குரூப் போடுறாங்க. அதை நம்ம ஆளுக்கு போய் கேட்டிருக்காங்க, எங்களுக்கும் போடுங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது யூனிஃபார்ம் சர்வீஸ் அவங்களுக்கு கிடையாது அப்படின்றாங்க. அப்போது ஆபத்து இல்லாமல் ரோட்டில் போகிற மக்களுக்கு அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது அவங்களுக்கு உயிர் ஆபத்துன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஆபத்தையும் நோக்கி நாங்கள் போகிறோம், எப்போ என்ன எதுவும் நடக்கலாம். ஆனால் எங்களுக்கு மறுத்தா எப்படி அது? உயிரை பணயம் வைத்து சேவை செய்யும் தங்களின் நலனில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என தீயணைப்பு வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் உயிரை பாதுகாக்கக்கூடிய மகத்தான சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது புதுச்சேரி அரசின் கடமை. புதிய தலைமுறை செய்திக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் புதுச்சேரியிலிருந்து ரகுமான்.